தப்பா நினைச்சுக்காத துர்கா. நீ மாரியோட தாலியை தொடர்றத பார்த்தா சூர்யா டென்ஷன் ஆயிடுவான். அதான் ஹாசினி தொட வேண்டான்னு சொல்றா. சூர்யா இப்ப மேல ரூம்ல தான் இருக்கான். ஐயோ அப்படியா? சாரி சாரி. பசிக்குது. சூர்யா, பசிக்குது. நம்ம சாப்பிட போலாமா? அச்சுச்சோ, என் தேவிமாக்கு பசிக்குதுங்களா? சரி, சாப்பிட போலாமா? ஒரு நிமிஷம். வரேன் வரேன். வா போலாமா? ஒன்னும் இல்ல, சூர்யா மாமா இந்த விஷயத்துல கொஞ்சம் சென்சிட்டிவான ஆளு. அதனாலதான் தெரியாம நான் தட்டி விட்டுட்டேன். சரி, நான் போயிட்டு வரேன். நான் வரேம்மா. என்ன இன்ஸ்பெக்டர் அம்மா மஃப்டில வந்திருக்காங்க? அதுவும் மாறி போட்டோ முன்னாடி வர நின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, ஒருவேளை என்கொயரி நடக்குதா? சிஸ்டர் மாட்டிக்க போகுது. ஐயோ. சாரிங்க. சாரி. ஆனா இனிமே அப்படி நடந்துக்காதீங்க. சூர்யா மாமா உட்காருங்க. வாடி வாடி என் தங்க பட்டு. மாமா, தோசை இட்லி எல்லாமே சூடா இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு இட்லி கொடுங்க. ஓகே. தேவிமாக்கு இட்லி ஓகே தானே? இந்தா. சரி. பெரியம்மா, எனக்கு எதுக்கு தட்டு வைக்கிற? சூர்யா தானே எனக்கு ஊட்டி விடுவாரு. அது உனக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு தட்டு வச்ச? மறந்துட்டேன். சூர்யாவே எனக்கு ஊட்டி விடட்டும், நான் சாப்பிடுறேன். சாரி, மறந்துட்டேன். சரி சரி, நானே ஊட்டி விடுறேன். ஓகே, வைங்க. போதும் போதும். ஆத்துற. பாத்தீங்களா சிஸ்டர் அநியாயத்தை? மாப்பிள்ள குழந்தையா இருக்கும் போது அவங்க அம்மா தேவி அவனுக்கு ஊட்டி விட்டாங்க. இப்போ அவங்க அம்மா குழந்தையா பிறந்து வந்திருக்கா, மக ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். கொஞ்சமா கொடுங்க. கொஞ்சோண்டா. சரி சரி. அது உங்களை வதம் பண்ண பிறந்த குழந்தை. மாப்பிள்ள ஊட்டிய வர்றா, தண்ணியும் குடிக்க வைக்கிற. பாத்தீங்களா சிஸ்டர்? என்னையும் முறைக்கிறீங்க. நான் இருக்கிற உண்மையை தானே சொன்னேன். முதல்ல அந்த குழந்தைக்கு ஒரு வழி பண்ணுங்க, போங்க. போதுமா? சரி சரி, போதும் போதும், சாப்பிடுங்க. வாங்கம்மா உட்காருங்க. சரிப்பா. ஹாசினி, அம்மாக்கும் டிஃபன் வை. இல்ல இல்ல, இருக்கட்டும் பா சூர்யா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இந்தாங்க. பாத்து பாத்து. கொஞ்சமா. சின்னுண்டா. ஆமா, நீ எதுக்குப்பா இன்னும் குழந்தைக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்க? இவளுக்கு வயசு என்ன ஆச்சு? அவளையே சாப்பிட சொல்லி பழக்கணும்பா. அப்படி இல்லம்மா, மாறி இருந்திருந்தா கண்டிப்பா அவதான் ஊட்டி விட்டுருப்பா. அதத்தான் நான் அவளுக்கு பண்ணிட்டு இருக்கேன். மாயா, எனக்கு எத்தனை வயசு இருந்தாலும் சூர்யா டாடி தான் எனக்கு ஊட்டி விடுவாரு. அவர் ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? பாப்பா, பெரியவங்களை எல்லாம் இப்படி மரியாதை இல்லாம பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடக்கூடாது. தப்பு. சாமி கண்ணை குத்திவிடும். ஷட் அப். நீ வாயை மூடு. தெய்வமா, பெரியவங்களை அப்படிலாம் பேசக்கூடாதுடா. அம்மா, நீங்களும் தான். குழந்தை தானே, கொஞ்சம் போக போக சரியாயிடும். ஆமாப்பா, குழந்தை தானே, பரவாயில்ல. ஹாசினி, குழந்தை கொஞ்சம் பாத்து. சரி மாமா. நான் இப்ப வந்துடுறேன். வந்துடுறேன் தெரியுமா? இட்லி சாப்பிடுறியா? சிஸ்டர், இந்த தேவி மாரியை விட டேஞ்சர். வாரிக்கு போட்ட மாதிரி இதுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு விடுங்க.
இதை எப்படி எங்க லாக் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ பேசாம இரு. என்ன 2 பேரும் எனக்கு எதிரா ஏதோ சதி தீர்த்தம் போடுறீங்க போல இருக்கு. ஆ. என்ன சிஸ்டர் இவ்வளவு கரெக்டா சொல்லுது? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாப்பிடலாமா அப்படின்னு சங்கர பாண்டி கேட்டாரு. எனக்கு பசிக்கலன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ம்ஹும். துர்கா, நாமளும் இதுல போய் சுத்திட்டு வரலாமா? இல்ல வேணா, நீங்க 2 பேரும் அதுல போய் சுத்திட்டு வாங்க. ஏன்? நீ தான் இன்ஸ்பெக்டர் ஆச்சே, உனக்கு இதுல சுத்தி வர்றது பயமா இருக்கா? ஏன் நீ பழைய துர்கா ஆயிட்டியா? அப்படிலாம் இல்லக்கா, நான் இருக்கிறதுனால தான் மாதவி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு உம்முன்னு இருக்கா. என்ன பண்ணாலும் பேச்சு கொடுக்கவே மாட்டேங்கிறா. மாதவிக்கு இந்த ரோலர் கோஸ்டர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நீ அவளை கூட்டிட்டு அதுல போயிட்டு வா, நான் அப்படியே உட்கார்ந்துக்கிறேன். அங்க பாத்தியா அவள? ரோலர் கோஸ்டரை எப்படி ஆர்வமா பாத்துட்டு இருக்கான்னு. அக்கா, அவளை கூட்டிட்டு போய் சுத்திட்டு வாக்கா, போ. சரி, நீ வெயிட் பண்ண,